சிறிய எறும்பு என்ன செய்தது? சிறிய எறும்பும் பெரிய பாடமும். ஒரு அழகான கிராமம், பச்சை பசுமையான வயல்கள், தெளிந்த காற்று, அமைதியான வாழ்க்கை. அந்த கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வயது 11. புத்திசாலி, படிப்பிலும் கெட்டிக்காரன். ஆனால் அவனுக்கு ஒரு மோசமான பழக்கம் இருந்தது: மற்றவர்களை இகழ்ந்து பேசுவது. கார்த்திக்கின் அகந்தை கொஞ்சம் அதிகம்தான். கார்த்திக் தன்னை விட மெதுவாக பேசுவோரை பார்த்தால், "நீ என்ன இவ்வளவு மெதுவா இருக்க?" என்று சொல்வான். ஏழை குழந்தைகளை பார்த்தால், "உனக்கு எதுவுமே தெரியாது" என்று சிரிப்பான். சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் தான் தான் எல்லாவற்றையும் தெரிந்தவன் என்ற அகந்தை. கிராமத்தில் உள்ள பல குழந்தைகள் கார்த்திக்கை கண்டாலே விலகிச் செல்வார்கள். கார்த்திக் தன் தாத்தா ராமசாமியுடன் வாழ்ந்து வந்தான். ராமசாமி தாத்தா அனுபவம் நிறைந்தவர், அமைதியானவர், அதிகமாக பேசாதவர். அவன் பேசும் விதத்தை தாத்தா கவனித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் காலம்தான் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் என்று அமைதியாக இருந்தார். அந்த நாள், ஒரு நாள் பள்ளி முடிந்து கார்த்திக் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். வெயில் கடுமையாக இருந்தது. சாலையோரம் இருந்த குழந்தைகள் மர நிழலில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து கார்த்திக் சொன்னான், "விளையாடுறதுல என்ன பயன்? நான் போய் ஹோம்வொர்க் முடிக்க போறேன்." அவன் நடந்து கொண்டே சாலையோரத்திலிருந்த ஒரு சிறிய மேட்டில் கால் வைத்தான். திடீரென கால் வழுக்கி தடுமாறி தடாரென்று கீழே விழுந்தான். வலியின் கோபம், கையில் சிறிய காயம். மணல் மண்ணெல்லாம் கையில் ஒட்டி கொண்டது. கார்த்திக் கோபமாக எழுந்தான். அந்த நேரத்தில் ஒரு சிறிய எறும்பு அவன் கையில் ஏறி கடித்தது. "ஐயோ!" என்று கத்தினான். "சின்ன எறும்புதானே?" கார்த்திக் கோபத்தில் சொன்னான். "சின்ன எறும்புதானே, என்ன கடிக்கிற அளவுக்கு தைரியம்?" அவன் எறும்பை அடிக்க கையை உயர்த்தினான். அப்போது தாத்தாவின் குரல் அந்த நொடியிலேயே, "நில் கார்த்திக்" என்று ஒரு அமைதியான குரல். அவன் திரும்பி பார்த்தான். அங்கே தாத்தா ராமசாமி நின்றிருந்தார். தாத்தா ஒரு கேள்வி கேட்டார். "உன்னை யார் கடிச்சது?" "ஒரு சின்ன எறும்பு தாத்தா" என்று கார்த்திக் கோபமாக சொன்னான். தாத்தா மெதுவாக சிரித்தார். "சின்னதுன்னு சொல்ற, ஆனா அதோட கடி உனக்கு வலிக்குதா இல்லையா?" கார்த்திக் அமைதியானான். எறும்பின் வாழ்க்கை, தாத்தா சொன்னார். இந்த எறும்பு தன் குடும்பத்துக்காக உழைக்குது. தன்னை விட பெரிய தடைகளை தாண்டுது. அது சின்னதா இருக்கலாம், ஆனா அதன் மனசு பெரியது. எறும்பின் வாழ்க்கை. தாத்தா மெதுவாக கீழே உட்கார்ந்து மண்ணிலே ஓடிக்கொண்டிருந்த அந்த சிறிய எறும்பை காட்டினார். "கார்த்திக், இந்த எறும்பை கவனிச்சிருக்கியா?" கார்த்திக் மௌனமாக பார்த்தான். மழை வந்தாலும் வெயில் வந்தாலும், யாரும் கைத்தட்டி பாராட்டாவிட்டாலும் அது தன் வேலையை நிறுத்தாது. ஒரு எறும்பு தனியாக இருக்காது, ஒற்றுமையோட வாழும். ஒரு எறும்புக்கு ஆபத்து வந்தா மற்ற எறும்புகள் உடனே உதவிக்கு வரும். தாத்தா சிறிது இடைவெளி விட்டார். சின்னதா இருக்கலாம், ஆனா அதன் ஒழுக்கம் பெரியது. அதன் உழைப்பு பெரியது. அதன் மனசு ரொம்ப பெரியது. கார்த்திக்கின் மனதில் ஏற்பட்ட மாற்றம். இந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் உள்ளத்தை குத்தியது. "நான் என்ன நினைச்ச, பெரியவனா இருந்தாதான் மதிப்பு இருக்கும்னு." தாத்தா சொன்னார். "கார்த்திக், இந்த உலகத்துல யார் சின்னவங்கன்னு சொல்லி யாரையும் அளவிட முடியாது. சில நேரம் சின்ன எறும்பே பெரிய மனிதனை மாற்றிடும்." கார்த்திக்கின் கண்களில் சிறிய ஈரம். அவன் தலையசைத்தான். மாற்றம் தொடங்கியது. அவன் கையை பார்த்தான். எறும்பு ஏற்கனவே போயிருந்தது. ஆனால் அந்த எறும்பு விட்டு போன பாடம் அவன் மனசுக்குள் இருந்தது. அவன் தாத்தாவிடம் மெதுவாக சொன்னான், "தாத்தா, நான் இதுவரை ரொம்ப அகந்தையா இருந்தேன் போல." புதிய கார்த்திக். அந்த நாளுக்கு பிறகு கார்த்திக் மற்றவர்களை மடிக்க ஆரம்பித்தான். சிறிய குழந்தைகளுக்கு உதவி செய்தான். ஏழை நண்பர்களுடன் பேச ஆரம்பித்தான். அவனுக்கு நண்பர்கள் அதிகமானார்கள். அவனின் மகிழ்ச்சியும் அதிகமானது. இறுதி வார்த்தை ஒரு நாள் தாத்தா சொன்னார், "பணிவுதான் மனிதனுக்கு உண்மையான அழகு." கார்த்திக் சிரித்தான். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன குழந்தைங்களே? சொல்லுங்க. பணிவு மனிதனை உயர்த்தும். சிறியவன் என்று யாரையும் அவமதிக்காதே. ஒவ்வொருவரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். உயரம் முக்கியமில்லை, உள்ளத்தின் உயரம்தான் முக்கியம். சிறிய உயிர்களும் பெரிய பாடங்களை சொல்லும் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது போன்ற நெறிக்கதைகள் மற்றும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வேணும்னா டீன்சி மினாரவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். பை பை குழந்தைகளே.